தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான தனுஷ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த 2022ஆம் ஆண்டில் தங்கள் விவகாரத்தை அறிவித்தனர். இந்த முடிவு அவர்கள் இருவரின் வாழ்க்கையிலும் புதிய பாதையை தொடங்கியிருந்தாலும் இருவருக்கும் மகன்கள் மீது இருந்த அன்பு ஒருபோதும் மாறவில்லை என்பதனை பல முறை நிரூபித்துள்ளனர். அந்த உணர்வை மீண்டும் ஒருமுறை உலகிற்கு உணர்த்தியிருக்கிறார்கள். தங்கள் மூத்த மகனான யாத்ராவின் பட்டமளிப்பு விழாவில் இருவரும் ஒரே மேடையில் ஒரே புகைப்படத்தில் சேர்ந்திருப்பது இணையத்தில் வைரலாகி உள்ளது. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவின் மூத்த மகன் யாத்ரா சென்னையில் உள்ள அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தனது பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்துள்ளார். இதற்கான கிராஜுவேஷன் செரிமோனி அண்மையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்காக தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் ஒரே இடத்தில் கலந்து கொண்டனர். விழாவின் போது தங்களது மகனை இருவரும் சேர்ந்து கட்டி அணைக்கும் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் பெருமளவில் வைரலாகி வருகின்றது. பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியாகும் ஸ்டார் நடிகர்களின் திரைப்படங்கள் நல்ல வரவேற்பை பெறுவது திரையுலகிற்கு அவசியம். அப்போதுதான் தியேட்டர்கள் நிரம்பி வழியும். தமிழ் சினிமாவில் தியேட்டர்காரர்கள் அப்படி எதிர்பார்க்கும் முக்கிய நட்சத்திரங்களில் ஒருவர் ரஜினி சார். ரஜினி சாரின் வர இருக்கும் திரைப்படம் கூலிக்கு ரசிகர்களின் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகம் உள்ளது. அதற்கு மிக முக்கிய காரணம் இயக்குனரும் நட்சத்திர பட்டாளமுமே ஆகும். லியோ, விக்ரம், கைதி ஆகிய படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்குகிறார். ரஜினி சாருடன் பல்வேறு மொழிகளில் இருந்தும் நட்சத்திரங்கள் நடிக்கின்றனர். இப்போது படத்தில் நடிக்கும் நடிகர்களின் சம்பளம் குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளன. சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் இந்த படத்தை தயாரிக்கிறார். ரஜினி சாருக்கு கிடைக்கும் சம்பளம் அதிர்ச்சி அளிக்கிறது. அதன்படி படத்தின் பட்ஜெட் ₹400 கோடி. பட்ஜெட்டில் பாதிக்கும் மேல் ரஜினி சாரின் சம்பளம் ₹260 முதல் 280 கோடி வரை ரஜினி சார் சம்பளமாக பெறுவதாக தகவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.